இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் 139 அதிகாரம் முதல் 5 வசனங்கள். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இன்றைய நற்செய்தி. அவர் அறிவார். யமுனா தன் செவிலியர் பணியை மும்பையில் துவக்கவிருந்தாள். வேலை வாய்ப்பு குறைவாயிருந்த தன் கிராமத்தை காட்டிலும் தன் குடும்பத்தை பராமரிக்க இது அவளுக்கு ஏதுவாய் இருந்தது. அவள் புறப்படுவதற்கு முந்தின நாள் இரவில் தன் 5 வயது மகளை பராமரிக்கும் தன்னுடைய சகோதரிக்கு சில ஆலோசனைகளை கொடுத்தாள். ஒரு ஸ்பூன் சர்க்கரை கொடுத்தால்தான் அவள் மருந்து சாப்பிடுவாள். அவள் கொஞ்சம் கூச்சப்படுவாள். தன் நண்பர்களுடன் சகஜமாய் விளையாடுவாள். ஆனால் அவளுக்கு இருட்டை கண்டால் பயம். மறுநாள் ரயிலின் ஜன்னலோரத்தில் அமர்ந்து யமுனா தேவனை நோக்கி, ஆண்டவரே, என்னை போல் என் மகளை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நான் அவளோடு இருக்க முடியவில்லை. நீர் அவளோடு கூட இரும் என்று ஜெபித்தாள். நாம் நேசிக்கும் மக்களை நாம் நன்கு அறிவோம். அவர்கள் நமக்கு அதிகம் பிடித்தவர்கள் என்பதினால் அவர்களை குறித்த அனைத்தையும் நாம் அறிந்திருப்பது இயல்பு. தவிர்க்க இயலாத சூழ்நிலைகளில் நாம் அவர்களோடு இருக்க முடியாவிட்டால் அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து நேருமோ என்று நாம் கவலைப்படுகிறோம். காரணம், அவர்களை நம்மை போல யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சங்கீதம் 139 எல்லாரை காட்டிலும் நம்மை தேவன் நன்கு அறிவார் என்று தாவீது உணர்த்துகிறார். நம் அன்புக்குரியவர்களையும் அவர் ஆழமாக அறிந்திருக்கிறார். அவரே அவர்களையும் உண்டாக்கினார். ஆகவே அவர்கள் தேவையையும் நன்கு அறிந்திருக்கிறார். அவர்கள் வாழ்வின் அன்றாட நிகழ்வை அவர் அறிந்திருக்கிறார். அவர்களோட கூட இருக்கிறார். அவர்களை கைவிட மாட்டார். மற்றவர்களுக்காய் நீங்கள் கவலைப்படும் போது அவர்களை நன்றாய் அறிந்திருக்கிற, ஆழமாய் நேசிக்கிற தேவனுடைய பொறுப்பில் ஒப்படைத்து விடுங்கள்.